கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வினிஷா டி நகர் சவுத் போக் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில செவிலியராக பணியாற்றி வருகிறார். அந்த பகுதியிலேயே இவர் விடுதியில் தங்கி வந்த நிலையில கடந்த 7 மாதங்களாக இவர் கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 30ஆம் தேதி திடீரென வினிஷாவிற்கு வயிற்று வலி ஏற்படவே அவர் விடுதியிலேயே அவர் தனக்குத்தானே பிரசவம் பார்த்து அக்குழந்தையை காலை வெட்டி அவர் வெளியே எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துல குழந்தையானது சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக எழும்பூர் மருத்துவமனை அளித்த தகவலின் பேரில் மாம்பலம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக இறந்த நிலையில் குழந்தையை இறக்க செய்தல் மற்றும் இறந்து பிறக்க செய்தல் உள்ளிட்ட கொலை விழுக்கு உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து வினிஷாவிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில நேற்றிரவு மாம்பலம் போலீசார் வினிஷாவை கைது செய்துள்ளனர். குறிப்பாக கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். யார் மூலமாக அவர் கர்ப்பமடைந்தார் என்பது தொடர்பாகவும், இந்த சம்பவத்தை நிகழ அவரது காதலருக்கு ஏதேனும் தொடர்புள்ளதா என்பது தொடர்பாகவும் பல்வேறு கோணங்கள்ல அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இவர் புரிந்தது குற்றம் என தெரிய வந்ததால் உடனடியாக நேற்றிரவு வினிஷாவை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவரது காதலனையும் தற்போது தீவிரமாக தேடி வருவதாக கூறப்படுகிறது. அவரிடமும் விசாரணை நடத்திய பின்பே என்னவென்று தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வீட்டு முறை சிகிச்சைகளோ இல்லை யூடியூப் பார்த்து அதை அப்படியே மிமிக் பண்ணுற சிகிச்சைகளோ டெஃபினட்டாக ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஏன்னா இப்போ சிகிச்சை நீங்கள் உங்கள் சாய்ஸ், நீங்கள் அலோபதி போகிறீங்களா, நேச்சுரோபதி போகிறீங்களா, ஹோமியோபதி போகிறீங்களா, நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நானே பண்ணிக்கிறேன் எனக்கே தெரியும் அப்படின்றப்ப அதில் நிறைய ப்ரிகாஷன் எடுக்கணும். இப்போ அதுக்குன்னு படிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் சைக்காலஜிஸ்டாக இருக்கோம்னா இப்போ இதுக்குன்னு ஒரு 10 வருஷம் நாங்கள் படிச்சுட்டு தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போக முடியாது. இது டெக்னிக்கலாக ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்தந்த துறைக்குன்னு ஒரு நிபுணத்துவம் இருக்குது. எஸ்பெஷலி சர்ஜரி மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணிக்க முடியும், எனக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னு இதில் நம்ம பண்ணுறது மூட நம்பிக்கையாக மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உண்மையிலே எக்ஸ்போஷர் இருக்கா, அப்படியே இருந்தாலும் நீங்கள் அந்தந்த பெர்மிஷன்ஸ் வாங்கணும், உங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுக்கணும். இப்போ எந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்களோ உங்ககிட்ட நான் இப்படி பண்ணலாமான்னா அவங்களே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லை அது தவறு அப்படின்னு. இதில் நிறைய உயிர் சேதம் மட்டும் இல்லை, நிறைய இழப்புகள், லைக் கண் பார்வை இழப்பாகட்டும், இல்லை யூட்ரஸ் இழப்பாகட்டும், இந்த மாதிரி இழப்புகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் ரொம்ப முக்கியன்றது தான் மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறது. ஸோ நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோன்றது முக்கியம் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். அதில் இந்த மாதிரி முறைகளில் நம்மளே காசை மிச்சம் பண்ணுறதுக்கோ, இல்லை அலைச்சலை மிச்சம் பண்ணுறதுக்கோ, இல்லை கொஞ்சம் ஈஸியாக பண்ணலான்றதுக்கோ, இல்லை நான் பண்ணிட முடியுன்றதை காட்டுறதுக்காகவோ பண்ணும்போது பெரிய இழப்புகளில் கொண்டு போய் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரெக்னன்சி உமனை கேர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. பிக்னி நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் படி இருக்கக்கூடிய செவிலியர்கள் ஒரு வீடாக போய் பிரெக்னன்சி உமனை போய் பார்த்து ஆய்வு பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க செக் பண்ணுறாங்க. உண்மை சென்னை உட்பட தமிழகத்தில் தான் அதிகபட்சமாக நம்ம அந்த ப்ரெக்னென்சி உமரை கேர் பண்ணக்கூடியது. ஹாஸ்பிட்டல் டெலிவரிஸ் அதிகமாக பண்ணுறோம். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணிக்கிட்டு குழந்தைய இறந்து பிறக்க வைக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக காதல் பண்ணுறாங்க, அவங்க அதுக்கப்புறமேலுக்கு திருமணத்திற்கு முன்னதாகவே கர்ப்பம் தரிச்சு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இது பண்ணும்போது இந்த மாதிரியான இழப்புகள் சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு. இது தனி மனித ஒழுக்கத்து சம்மந்தப்பட்டதுங்க. இந்த கள்ளக்காதலோ இல்லை திருமணத்துக்கு முன்னாடி கருவுற்றுறதோ, டீனேஜ் ப்ரெக்னென்சியோ, இது எல்லாமே தனி மனித ஒழுக்கம் தான். இது நம்ம அவங்க பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியாது. ஆனால் ஒரு குழந்தைன்னு உருவாகும் போது டெஃபினட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லைன்னு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகிட்டுருக்கு ஒரு பக்கம். ஏன்னா ஃபர்டிலிட்டி ரேட்டே குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபர்டிலிட்டியையும் நம்ம இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அது ஒரு லாஜிக். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜென்ரலைஸ் ஆகிடுச்சுன்னா அது எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிடும், ரொம்ப சாதாரணமாயிடும், நார்மலைஸ்ட் ஆகிடும். அதனால் அதுக்கு நம்ம தடுத்து நிறுத்தணும். மூணாவது, நீங்கள் கேட்ட மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறையா
ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க ப்ரெக்னென்ட் உமனுக்கு. அவேர்னஸ் தான் பத்தலை மக்களுக்கு. அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் உமனோட வீட்டுக்கு போய் அவங்கள பிக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பேர் பார்த்துட்டு மறுபடியும் கொண்டு போய் வீட்டில் காரில் இறக்கி விடுற அளவுக்கு இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் அது யாருக்கும் ரீச் ஆகலை, யாரும் அதை யூஸ் பண்ணிக்கிறதுல தெரியலை. ஸோ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மேபி இதுக்கெலாம் பயப்பட மாட்டாங்க. அண்ட் நிறைய பேர் வெளியே சொல்ல பயந்துக்கிட்டு, இப்போ உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வெளியே அசிங்கமாயிடுமோ, சொன்னால் என்ன ஆகும், மான மரியாதை போயிடுமே, வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுக்கிற ஒரு டிராஸ்டிக் டெசிஷன் தான் இதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சூழல்னால் நீங்கள் அதுக்கு முறையாக டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணலான்றத அட்வைஸ் கேட்டு அபார்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தால் அது நீங்கள் பண்ணலாம். இஃப் நீட் கம்ஸ் அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இல்லைன்னா யூ ஹாவ் டு கோ வித் இட். இதெல்லாம் எனக்கு வேணான்னா நீங்கள் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட். இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது போன்ற ஒரு எதிர்பாராத தருணத்தில் கன்சீவ் ஆகக்கூடிய பட்சத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும்? குறிப்பாக சமுதாயத்தில் சொல்ல தயக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க, யார்கிட்ட இதை சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து பாதிக்கப்படுவாங்க. அது போன்ற தருணத்தில் தான் சமுதாயத்துக்கு மறைச்சி இது போன்ற டெலிவரிலாம் ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணும் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாமல் கன்சீவ் ஆகுறதெல்லாம் வந்து அது சும்மா. நீங்கள் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், சேஃப்டியாக தான் இருக்கணும். கன்சீவ் ஆகக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தால் அப்படி தான் இருக்கணும். அதை மீறி ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் போகிறது தான் பெட்டர். நானே பண்ணிக்கிறேன், நானே சேஃப்டியாக இருந்துக்கிறேன்றது வந்து இந்த மாதிரி தான் தவறுகள் நடக்கும். ஏன்னா நம்ம அவசரத்தில் எது பண்ணாலுமே வந்து தப்பாக தான் போகும். சாதாரணமாக நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறப்ப அவசரத்தில் படித்தாலே ஒரு பக்கத்தை விட்டுருவீங்க. அப்படி இருக்கும்போது இது உயிர் சம்மந்தமானது. அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ரொம்ப பார்த்து பண்ணணும். இப்போது ஒருவேளை அந்த குழந்தைய அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பெற்று எடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் அதில் எவ்வளவு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அவங்களுக்கு முதல்ல தெரியுமா? எவ்வளோ அவங்க ஸ்டெரிலைஸ் பண்ணாங்க, எவ்வளவு வந்து அந்த இடம் வந்து சுத்தமாக இருந்துச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பெற்றுட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா குழந்தைக்கும் தாய்க்கும் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ ஆட்டிசம் இருக்குது, ADHD இருக்குது, மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்து நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது குழந்தைகளுக்கு. அதே மாதிரி தாய்க்கு வந்து ப்ரெக்னன்சி ஷாக் வரலாம், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது. எல்லா இடத்துக்கும் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்ம தான் வந்து அழகாக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கே அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் சேஃபாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இதை வந்து ஒரு அட்வென்ச்சராகவோ இல்லை என்னால் முடியணும்னு நினச்சி பண்ணுறதை விட எது ரைட் ரூட்டோ, உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட போய் யாராவது ஒருத்தவங்க கிட்டேயாவது நீங்கள் ஓப்பன் அப் பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்தில் தெளிவு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன பண்ணலான்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. மற்றபடி நானாக முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கும் இல்லை குழந்தைக்கோ இல்லை சமுதாயத்துக்கோ ஒரு சீர்கேடு பண்ணாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.